நடராஜனின் மின்னல் வேக பந்துவீச்சு. உலகமே எதிர்பார்த்திராத அதிர்ச்சி சம்பவம். பேட்டை உடைத்து கொண்டு ஸ்டெம்புகளை பதம் பார்த்த அதிவேக பந்துவீச்சு. மிரண்டு போன பங்களாதேஷ் பேட்ஸ்மேன். அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை எத்தனையோ பிளேயர்கள் விளையாடியிருக்கின்றனர். அதில் அனைவருமே ஏதாவது ஒரு சாதனையை செய்துவிட மாட்டோமா என்ற முயற்சியில்தான் ஒவ்வொரு நாளும் விளையாடி வருகின்றனர். ஆனால் அப்படிப்பட்ட சாதனைகளை கிரிக்கெட் விளையாடும் அனைவராலும் செய்ய முடியாது. சச்சின் டெண்டுல்கர், டான் பிராட்மேன், முரளிதரன், ஷேன் வாட்சன் போன்ற ஏதேனும் ஒரு சில ஜாம்பவான் வீரர்களுக்கு மட்டுமே சாதனைகள் என்பது சாத்தியமாகிறது. 50 ஓவர் மேட்சில் ஒரு தனிநபர் 200 ரன்களை எடுக்க முடியுமா என்று கேள்வி கேட்டாலே ஒரு காலத்தில் முட்டாள்தனமான கேள்வி என்று முன்னாள் வீரர்கள் கூறுவதுண்டு. அப்படிப்பட்ட விஷயத்தை நிஜத்தில் நிகழ்த்தி காட்டியது முதலில் நம்ம சச்சின் டெண்டுல்கர் தான். அதேபோல கிரிக்கெட் விளையாட்டில் தான் விளையாடிய ஒவ்வொரு இன்னிங்ஸிலும் 100 ரன்களை அடிக்க முடியுமா என்ற கேள்விக்கு அடிக்க முடியும் என்று செய்தே காட்டியவர்தான் ஆஸ்திரேலியா வீரர் டான் பிராட்மேன். இவரது பேட்டிங் சராசரி என்பது 99.94% என்பதே அதற்கு சாட்சி. அதேபோல சர்வதேச கிரிக்கெட்டில் ஒரு பவுலரால் 1347 விக்கெட்டுகளை எடுக்க முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் நம்ம முத்தையா முரளிதரன். இவரின் சாதனைக்கு அருகில் கூட மற்ற எந்த ஒரு பவுலர்களாலும் நெருங்க முடியாது. மற்றும் நூற்றாண்டின் சிறந்த பந்துவீச்சு என்ற அசாத்திய பெருமை ஷேன் வார்னேவுக்கு மட்டுமே தான் உண்டு. அதேபோல கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை வீசப்பட்ட அதிகபட்ச வேகம் என்பது பாகிஸ்தான் வீரர் ஷோயப் அக்தர் வீசிய 161 கிலோமீட்டர் வேகம்தான். ஆனால் இப்போது அந்த சாதனை நம்ம நடராஜனால் அடுத்தடுத்து 2 முறை முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாங்க, இந்த மாதம் வருகிற 19ஆம் தேதியன்று இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகள் மோத உள்ளது. 3 T20 மற்றும் 2 டெஸ்ட் போட்டிகளில் இந்த இரு அணிகளும் பங்கேற்க இருக்கிறது. இந்த தொடரை முன்னிட்டு தற்போது கடந்த சில நாட்களாக இந்த இரு அணிகளும் வார்ம் அப் போட்டிகளில் பங்கேற்று வருகிறது. அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற வார்ம் அப் போட்டி ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ருத்ராஜின் உச்சக்கட்ட அதிரடியால் 20 ஓவர்கள் முடிவில் 308 ரன்களை எடுத்து சாதனை படைத்திருந்தது. பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியை வெறும் 160 ரன்களில் சுருட்டி 148 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பதிவு செய்திருந்தது இந்திய அணி. அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணியின் சேசிங்கின் போது சரியாக 8வது ஓவரை வீசிய நம்ம நடராஜனோ அந்த ஓவரின் 2வது பந்தை அதிவேகமாக வீசியிருந்தார். அப்போது அந்த பந்தை தடுக்க முயன்ற பங்களாதேஷ் பேட்ஸ்மேனான உசைன் மொஹத் என்பவரின் பேட்டு வந்துட்டு 4-5 துண்டுகளாக உடைந்தது மட்டுமல்லாமல் பேட்டை உடைத்து கொண்டு அந்த பந்து ஸ்டெம்பிலும் பட்டு ஸ்டெம்புகளுமே உடைந்து போனது. இந்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மேலும் நடராஜன் வீசிய இந்த பந்தின் வேகம் மட்டுமே 165 கிலோமீட்டர் வேகமாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பு கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக 162 கிலோமீட்டர் வேகத்திலும் நடராஜன் பந்து வீசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படி பார்த்தால் உலகின் அதிவேக பந்து வீச்சான 161 கிலோமீட்டர் வேகத்தை நடராஜன் இப்போது 2 முறை முறியடித்து விட்டார் என்றே சொல்லலாங்க.